உள்ளாட்சியில் ரெட்டையில தோத்து போகுது சார். உள்ளாட்சியில் அவர் தெருவில், நாடாளுமன்றத்தில் சேலம் பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. கொங்கு பெல்ட் கோட்டை தானே, ரெட்டையில சின்னத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் தானே. கொங்கு பெல்ட்டில் ஒரு சீட் வந்ததா நாடாளுமன்றத்தில்? கோயம்புத்தூர் வந்ததா, ஈரோடு வந்ததா, நாமக்கல் வந்ததா, சேலம் வந்ததா? அதுல இன்னொரு பக்கம் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய இதுல. அப்ப அவரை எதிர்த்து அல்லது அவரை விமர்சிச்சு வெளியே போனவங்க யாருமே இந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டான வாக்குகளை கூட வாங்க முடியாத இடத்துல தான் இருக்காங்க. அப்போ ஒரே தலைவரா அப்ப அவர் தான் நான் சொல்ல வரேன். அந்த ரெட்டை இலை மேல் பாசம் உள்ள 30% மக்கள் வாக்கு அங்க போறதுனால தான் இந்த அளவுக்காக ஒரு ஓட்டு வருதே தவிர, அது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அவர் தான் பெரிய ஆள் நினைச்சாருன்னா அம்மா நின்ன மாதிரி தனியாக வந்து நிக்கட்டும். அதற்கு மேலேயும் தைரியம் இருந்தால் ரெட்டையில இல்லாமல் நான் ப்ரூவ் பண்றேன் நிக்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொல்றீங்க, அம்மாவை சொல்றீங்கன்னா அவங்களே தேடி போயிருக்காங்களே கூட்டணி கட்சிகளை. நான் அடுத்து அதை தான் சார் சொல்ல வரேன். நாங்க இன்னைக்கு வந்து இப்ப செங்கோட்டையன் இன்னைக்கு பேசுனதை கேட்குறீங்கல்ல, எது அவர் வந்து ஏன் இவ்வளவு நாள் பேசாம இருந்தார்? அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒருங்கிணைக்க பார்த்தார். ஏன்னா அவர் ஒரு பொறுமையான அரசியல்வாதி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு. திரு ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாரா? டிடிவி தினகரன் நீக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாரா? வேறு எப்போவாது குரல் கொடுத்திருக்காரா? ஜனநாயகம் கட்சியில் இருக்கணும், கட்சி பலமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பெல்லாம் எப்படி அமைதியா இருந்தாரு? ஒரு கேள்வி. ஆன முயற்சியே செஞ்சுட்டு இருக்காரா இல்லையா? 21 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அணியில் இருந்தாங்க. சரி, மறுபடியும் 21லயே எங்கள் டிடிவி தினகரன் சார் மிக தெளிவா சொன்னார், நாங்க ஏங்க அமமுகவை ஆரம்பிச்சோம்? துரோகத்தை எதிர்த்து தானே. நாங்க ஒன்றும் எடப்பாடி கூட போய் கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்க போய் நிக்கலையே. நாங்க அதிமுக போய் பதவியா கேட்டுட்டு இருக்கோம்? அப்படி இல்லையே. எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வெளில வந்ததுக்கு காரணமும் என்ன காரணம் வெளில வந்தோம்? நாங்கள் அதிமுகவில் போய் சீட்டு கேட்டோம், அதிமுக பதவி கேட்டோம். நான் கேட்குற முதல்ல அதிமுக என்ன எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கி, நான் கேட்கறத சொல்லுங்க சார், புரட்சித் தலைவர் அம்மாவை உருவாக்கி, நாங்கள் உட்பட டிடி சாரை உருவாக்கி, நாங்கள் எல்லாம் அவர் தலைமையில் பணியாற்றி பதவி வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு வெளில வந்த மாதிரி பேசுறாரு.